ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி எஸ்டடிட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ஷாட் அப்ளிகேஷனை வச்சு ட்ரெண்டிங்கான இன்ஸ்டாகிராம் வீடியோ வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறது அதை பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபோட்டோ எடிட்டிங்குள்ளே போயிட்டு நியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஒரு ஃபோட்டோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தால் கட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே உள்ள கட் அவுட் ஆப்ஷனை கொடுத்திங்கன்னா அதுவாகவே வந்துட்டு கட் அவுட் ஆயிரும். அடுத்தது வந்துட்டு என்ன பண்ணணும்னா, அகெயின் அந்த கட் அவுட் இதுக்கு போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் பார்டர் இருக்கும், அதில் வந்துட்டு நமக்கு தேவையான பார்டரை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸை வந்துட்டு நம்ம கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா இந்த இமேஜை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த கலர் வந்துட்டு கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? நான் வந்துட்டு பிளாக் வச்சுக்கிறேன். டிக் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் அகெயின் அந்த மாதிரி வந்துட்டு எல்லா ஃபோட்டோவையும் நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணி கட் அவுட் பண்ணிக்கலாம். அகெயின் க்ரியேட் நியூ கொடுத்துட்டு இருக்கிற எல்லா ஃபோட்டோவையும் இதே மாதிரியே வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம குறைச்சிக்கலாம். ஃபோட்டோவை வந்துட்டு எடிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு அதே போலேயே நியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளாங்க் கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. டிக்கு கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு இன்ஷாட் ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் பண்ணதுனால எனக்கு வந்துட்டு வாட்டர் மார்க் இருக்கும். வாட்டர் மார்க் வேணாம் அப்படின்னா ஆட் ஃப்ரீ ரிமூவ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு அது எரேஸ் ஆயிரும். இப்போ நேராக டியூரேஷனுக்கு போயிட்டு நம்மளுக்கு எவ்வளோ டியூரேஷன் வேணுமோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 20.0 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிக்கு கொடுத்துடலாம். டிக்கு கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு பிப் ஆப்ஷனுக்குள்ளே போய் நம்ம கட் அவுட் பண்ணி வச்ச ஃபோட்டோவை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை அப்படியே கீழே ட்ராக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃபோட்டோவை அகெயின் வந்துட்டு நம்ம மேலே கொண்டு வந்துக்கலாம். அப்படி கொண்டு வரப்போ வந்துட்டு மறுபடியும் ப்ளே பண்ணி பார்த்தா அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தெரியும். இப்போ கீ ஃப்ரேம்க்கு அப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்டுக்குள்ளே போயிட்டு ஒயிட் கலர் இமேஜ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் பிப் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம கட் அவுட் பண்ணி வச்ச பேலன்ஸ் உள்ள ஃபோட்டோவையும் சேர்த்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோவே அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இதையும் கீழே ட்ராக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் ஸ்வைப் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் அந்த ஃபோட்டோவை வந்துட்டு மேலே கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் ஆயிரும். இப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி ஸ்ப்ளிட்டு கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத டிலீட் பண்ணிடலாம். இதே மாதிரியே நம்ம பண்ணி வச்ச எல்லா ஃபோட்டோவையும் வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். அதாவது கீ ஃப்ரேம் ஆட் பண்ண டிஃப்ரெண்ட்டு நல்லாவே வந்திருக்கும். கீ ஃப்ரேம் ஆட் பண்ணது அதே போல் நம்ம எத்தனை இமேஜ் வந்துட்டு எடிட் பண்ணி வச்சுருக்கோமோ எல்லா இமேஜையும் வந்துட்டு சேர்ந்தப்பில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோ கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறது சைட்லேருந்து வர்ற மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த ஃபோட்டோ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீ ஃப்ரேம் கொடுத்ததுக்கப்புறம் எப்போவும் கீழே வந்துட்டு நம்ம ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனோமா இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபோட்டோவில், இப்போ வந்துட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இதுக்கப்புறம் அகெயின் எங்கே இருந்துச்சோ அதே இடத்துக்கே வந்துட்டு நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ளதை டிலீட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு ப்ளே பண்ணி பார்த்தா அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தெரியும். ஓகேவா? செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு
அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு இந்த சைட்லேருந்து வந்துட்டு வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டதுக்கப்புறம் ஸ்வைப் பண்ணிவிட்டு அகெயின் எங்கே அந்த ஃபோட்டோ இருந்துச்சோ அதே இடத்துக்கே கொண்டாந்து வச்சுட்டு பேலன்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத டெலீட் பண்ணிடலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம்னா வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் எது எது வந்துட்டு ஆட் ஆகிருக்கு, கீ ஃப்ரேம் வந்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியும். இப்போ வந்துட்டு எனக்கு இந்த இடத்துக்கிட்ட கீ ஃப்ரேம் மாற்றணும். அதனால வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீ ஃப்ரேம் இங்கே இருக்கிறத வந்துட்டு எரேஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை சைடில் ட்ராக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் ஸ்வைப் பண்ணி இதே போல் வச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி கீ ஃப்ரேம் கடைசியில் ஆட் ஆகிருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு மறுபடியும் கீ ஃப்ரேம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ப்ளே பண்ணி பார்த்தோம்னா இது வந்துட்டு சைட்லேருந்து வரும். நமக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அகெயின் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஆடியோவில் போயிட்டு நம்ம சேவ் பண்ணியிருக்க ஆடியோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு சாங் வந்துட்டு ஆட் பண்ணி அதுலேருந்து வந்துட்டு க்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம சாங் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. சாங் வந்துட்டு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம். நான் வந்துட்டு அந்த வீடியோ முடிகிற வரைக்குமே வந்துட்டு நம்ம வச்சுக்கிறேன். இடையில வேறு சாங் வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த சாங்கில் உள்ளதை வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இது ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிறதுனால கலர் வந்துட்டு டெக்ஸ்ட் கலர் ஒயிட்டில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான கலர் வந்துட்டு மாற்றிக்கலாம். நான் பிளாக்கில் வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட்டும் பிளாக்கில் வச்சுக்கிறேன். பிளாக்கில் வச்சதுக்கப்புறம் என்னென்னா நம்மளுக்கிட்ட வந்துட்டு என்ன ஃபாண்ட்டு இருக்கோ அந்த ஃபாண்ட்டையை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஃபாண்ட்டு கொடுக்குறேன். க்ளோ எஃபெக்டில் போயிட்டு நம்ம நூன் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே இருக்கிறத வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு அனிமேஷனுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துக்கிட்ட வருதோ அந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் வந்துட்டு மேலே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் அந்த சாங் முடிகிற இடத்துக்கிட்ட வந்துட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா அந்த சாங்களோட ஃபஸ்ட்டு வேர்டு வந்துட்டு எந்த இடத்துக்கிட்ட முடியுதோ அந்த இடத்துக்கிட்ட நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு நான் வேறு டெக்ஸ்ட்டு கொடுத்து அடுத்த வார்த்தையை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்துட்டு நான் ஃபாண்ட்டையும் மாற்றிக்கிறேன். வேறு ஃபாண்ட் வந்துட்டு இதுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஃபாண்ட்டை வந்துட்டு வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இது நம்ம பிளாக் கொடுத்ததுனால இப்போ வேறு கலர் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் க்ளோ எஃபெக்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ப்ளூ கலர் வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது வந்துட்டு இந்த இடத்துக்கிட்ட ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதாவது ஃபஸ்ட்டு எடிட் பண்ணதை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அடுத்த வார்த்தையை வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துக்கிட்ட வச்சாச்சு. இப்போ இங்கே உள்ளதை வந்துட்டு வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அடுத்த வார்த்தையை வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம்.
டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு என்கிட்ட இருக்கிற டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் இதில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஓவர்லே கொடுக்குறேன். நமக்கு தேவையான டெம்ப்ளேட்டை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ வேறு ஏதாவது உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு சேனல் பேர் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். எனக்கு தேவையான மாதிரி வந்துட்டு நான் ஃபாண்ட்டையும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே போல் உங்களுக்கு ஏதாச்சும் எடிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.